சமீபத்தில் இங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸில் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு வந்தாங்க நான் இருக்கிற இடத்துக்கு. அவங்ககிட்ட கேட்டேன், எப்படிப்பா இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்டேன். அவங்க அந்த பெண்மணி சொன்னாங்க, அங்கிள் நான் இதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கேன், எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன், எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் ஒன்றுமே தெரியல அங்கிள், ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறது மட்டும் தெரியுது அப்படின்னாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு. சரி, அதை வச்சு ஒரு வீடியோ விடலாம் அப்படின்னு நினச்சேன் நான். ஏன் அப்படின்னா, உலகத்தில் இருக்கவங்க இதே மாதிரி தான் நிறைய பேர்னா எல்லா பேருமே, ஏறக்குறைய எல்லா பேருமே ஓடிக்கிட்டே இருக்காங்க வாழ்க்கையில். பிறந்ததுலேருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம், எங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம் அவங்ககிட்ட கேட்டாக்க எல்லாம் கடைசியில் ஒரு நாளைக்கு தான் போகிறோம் அப்படின்ற அது மட்டும் நிச்சயம். ஆனால் சாகிறதுக்கு பின்னால் செத்த பிறகு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. அது ஒரு ஓட்டம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. சில பேர் வந்து ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணுறாங்க. சமீபத்தில் ஒரு நண்பர், அவர் வந்து கேள்வியோடு இருந்தார். அதாவது, ஒரு எண்ணத்தை செயலாக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த செயலாக்கும் பொழுது தோல்வி வந்துடுகிறது. அது ரொம்ப மனசுக்கு தளர்வை உண்டு பண்ணுறது, மனத்தளர்ச்சி, ரொம்ப டிப்ரெஷன் மாதிரி வந்து ஆயிடுது. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தார். இது அவருடைய ஓட்டம். அதற்கு அந்த கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். அறியாமை அகற்றுவதென்ற அடிப்படை ரகசியம்னு ஏதோ ஒரு வீடியோ ரொம்ப நாளைக்கு முன்னால் விட்டுருந்தேன். அதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார், அதுக்கு சொல்லியிருந்தேன். அது அவருடைய ஓட்டம். அவருடைய ஓட்டம் வந்து என்ன அப்படின்னா, நினச்ச காரியம் செய்யணும், செஞ்சு வெற்றி கிடைக்கணும். வெற்றி கிடைக்கல அப்படின்னா, தோல்வி கிடைச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அதுதான் அவருடைய ஓட்டம். கஷ்டப்பட்டுருவாங்க, மனசு ரொம்ப தளர்ச்சி. இன்னொரு நண்பர், அவருடைய ஓட்டம் என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு அப்பர் ஸ்டமக்கில் மேலே வந்து ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த வலி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு என்று கேட்டிருந்தார். டாக்டர்கிட்ட போப்பா அப்படி அப்படின்னு. ஆன்மீகம்லாம் ஒன்றும் வழி பண்ண செய்யாது அப்படின்னு. அவர் எதை வச்சு கேட்குறாருன்னு எனக்கு பின்னால் தான் தெரிஞ்சுது. ஆனால் அவர்கிட்ட பேசும்போது தெரியலை. அவருடைய இது என்ன அப்படின்னா, இந்த சொல்கிறாங்கல்ல, ஜீவசமாதியில் போனால் திடீர்னு அந்த இதெல்லாம் சில நோய்கள்லாம் போயிடுது. அப்புறமேலு பெரியவங்க சில ஆன்மீகத்தில் ரொம்ப சிறந்தவங்கள்லாம் அவங்கெல்லாம் சொன்னாக்கும் உடனே போயிடுது அப்படின்ட்டு. அது அவருடைய நம்பிக்கை. எப்படி நான் சொன்னேன், அந்த மாதிரிலாம் இல்லைப்பா, இந்த மாதிரி இருந்ததுன்னா முதல்ல ஃபிசிக்கலாக ப்ராப்ளம் இருக்குது, அது சரியான டாக்டர்கிட்ட போய் பாரு அப்படின்ட்டு கொஞ்சம் விளக்கமாக சொன்னேன். இது அவருடைய ஓட்டம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்காக ஓடுறாங்கன்னே தெரியல. சில பேர் வந்து கொஞ்சம் பணம், வாழ்க்கையில் கொஞ்சம் பணம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு வீடு, சின்ன வீடு இருந்தாக்கா அதை விட ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சின்ன பிஸ்னஸ் வந்துச்சுன்னா அதை வர்ற லாபத்தை வச்சு இன்னும் பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணி, அல்லது கடனை வாங்கி, சில சமயம் கடனை கூட வாங்குறாங்க, கடனை வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ரெண்டாவது பிஸ்னஸ் நொடிச்சு போச்சு அப்படின்னா கடன் கட்ட முடியாமல் தவிக்கிறாங்க. ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. பிள்ளை வர்றாங்க, பிள்ளை பற்றி எதுக்காக பிள்ளை வர்றோம்னே தெரியல. அதில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது. மாமனார் மாமியார் எல்லாத்தையும் சமாளித்து ஒரு மாதிரி சுமூகமாக வாழ்க்கை நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நிறைய பேர் தனிஞ்சு பிடிச்சி வந்துடுறாங்க. சில பேர் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வந்துடுறாங்க. இப்போ நான் இருக்கிற இடத்துல வந்து நிறைய இந்தியர்கள் இருக்கிறார்கள். சவுத் இண்டியன்ஸ் நிறைய இருக்கிறாங்க, ஐடி ஒர்க்கர்ஸ். அவங்கெல்லாம் மாமனார் மாமியாரோட இருக்கல, நல்லா ஜாலியாக இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய ஓட்டம் வேறு மாதிரி ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. வள்ளலார் குருவத்துக்கு மாதிரி கூட்டங்கள்லாம் அவர் தான்
அழிவில்லா தலைவர் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணிக்கிட்டு அதை ஜே போட்டுக்கிட்டு யூடியூப் வீடியோ போட்டுக்கிட்டு அவர் சொன்ன வழிமுறைகளை எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிக்கிட்டு அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வணங்கிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு தியானத்தில் வர்றதை வச்சு நான் முன்னேறி இருக்கிறேன் ரொம்ப அப்படின்ட்டு. சரிப்பா, நீ கடவுள்னு கண்டிருக்கிய அப்படின்னா இல்லை, அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது அப்படிம்பாங்க. சரி, வள்ளலார் வந்து அப்படி தன்னை கடவுள்னு சொன்னாரா அப்படின்னு இல்லை. அவர் கடவுளை வணங்கினார். அவர் கடவுளை வணங்கினார். அந்த கடவுளை வணங்குறவங்களுக்கு உலகத்தில் நிறைய பேர் வணங்கியிருக்காங்க. சிவபக்தர்கள்லேருந்து விஷ்ணு பக்தர்கள்லேருந்து நாயன்மார்கள், சிவனடியார்கள், இப்படி எக்கச்சக்கமான பேர் இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஆனால் சொல்கிறாங்க கடவுள்னா என்ன அப்படின்ட்டு. அதை அவர் போன பிறகு, இறந்த பிறகு மற்றவங்களும் அதை வச்சு அவர் தான் கடவுள், அவரை கடவுளாக வணங்குறாங்க. அதே மாதிரி தான் பாபாஜி அவர்கள். சினிமா நடிகர்கள்லாம் இங்கேருந்து இது இமயமலைக்கு போய் ஒரு ஒரு சினிமா வெளியிடுறதுக்கு முன்னால் போய் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வர்றாங்க. இப்போ சமீபத்தில் இந்த எலெக்ஷன் வந்தது இந்தியாவில். ராம் 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 டெம்பிள் கட்டினாக்கும் அயோத்தியாவில் கட்டிட்டாக்கும் 400 எம்பி சீட்டுக்கு மேலே கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்களுடைய கனவு, பிஜேபியினுடைய கனவு. ரொம்ப எதிர்பார்த்தாங்க அவங்க அந்த மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த அயோத்திய நகரம், அதே மாதிரி சீதாபுரம்னு ஒன்று இருக்கும் போல இருக்குது உத்தரப்பிரதேசத்துலேயே. ஜென்ரலாக உத்தரப்பிரதேசத்தில் எப்போவுமே நிறைய தான் லார்ஜஸ்ட் எம்பிஸ் இருக்கிற ஸ்டேட் இந்தியாவில். அதில் இருக்கிறவங்க, அதில் பெரும்பான்மை வர்றவங்க கேரண்டி அவங்க தான் வின் பண்ணுவாங்க மெஜாரிட்டி இதில் பார்லிமெண்ட்டில் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இந்த தடவை மோடி அவர்கள் வந்து ராம் மந்திர அவசரமாக கட்டினது மட்டும் கிடையாது, இருக்கிற ஒவ்வொரு ராம்கும் இதுக்கும் வந்துட்டு போயிருக்காரு. ராமேஸ்வரத்துக்கு கூட வந்துட்டு போயிருக்காரு. ஐ திங்க் இது கூட ஸ்ரீரங்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கம் தானே அது? ஆமாம், அங்கே கூட போய் வணங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாம் எங்கெங்கெல்லாம் ராம் இருக்காரோ அங்கெல்லாம் போய் வணங்கினார். கடைசியில் ஒன்றும் நடக்கலை. உத்தரப்பிரதேசத்துலேயே அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. இளைஞர்கள்லாம் சேர்ந்து செக்குலர் சமாஜ்வாதி பார்ட்டின்னு அது ஒன்று இருக்குது, அவங்க வின் பண்ணியிருக்காங்க. நினச்ச மாதிரி 400 சீட்லாம் வரல, அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்கல மோடிக்கு. சவுத் இந்தியாவில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு அப்படின்னு தெலுங்கு ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற ஒருத்தர் உதவியோட அந்த மாதிரி 4-5 பார்ட்டி எல்லாம் சேர்ந்து மெஜாரிட்டி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு நிலைக்கும்னு தெரியலை. இதுதான் அவர் ஓடுகின்ற ஓட்டம், மோடி அவர்கள் ஓடுகின்ற ஓட்டம். அதுக்கு வந்து இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப பிரபல நடிகர், பேரை நான் சொல்ல விரும்பலை, அதான் சொன்னேன்ல, இந்த பாபாஜியை போய் பார்த்துட்டு வருவார் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த நடிகர், பிரபலமான நடிகர். அவரெல்லாம் எப்படி அவரை இன்வைட் பண்ணாங்கன்னு தெரியலை. அவராக இன்னும் ஆளுகளை பிடிச்சிருக்காரு. அப்புறமேலு அங்கே அந்த இது செரிமனி அட்டன் பண்ணியிருக்கிறாரு. எல்லாரும் அந்த எல்லாரும் பிரைம் மினிஸ்டர்ஷிப்பிலேருந்து எல்லா மினிஸ்டர்ஸும் வந்து பதவி ஏற்பாங்கள்ல, அது வந்து அதில் போய் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. எதுக்கு அட்டன் பண்ணுறாரு? ராம்னா ராம் என்னப்பா உலகம்னா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உலகத்தில் கடவுள் உண்மையிலே கடவுளாக இருந்தால் உலகம் கடவுள் எங்கேயும் இருக்கிறாரு. அவர் எங்கேயோ இருக்கிற கடவுளை பிடிச்சி ஒரு சிலை வடிவச்சில் கொண்டு வந்து நாங்கள் ஒரு கோயில் கட்டி உள்ள வைக்கிறது அப்படின்னாக்க எவ்வளவு எவ்வளோ அறியாமல் இருக்குது. இதெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நடிகர்கள்லாம்.
மாலா சின்ஹா அவரெல்லாம். நான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து எம்பி, அதாவது இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் பதவி ஏற்கும் விழாவில் வரக்கூடாது. பாம்பேயில் தாராவின்னு ஒரு சேரி இருக்குது, அதை காமிச்சிருந்தாங்க. அந்த சமயத்தில் எவ்வளவு இன்னும் டெங்கு ஃபீவர் இருக்குது போல் இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எவ்வளவு எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, படித்தவங்க மாதிரி இருக்கிறாங்க. அவங்க கூட தாராவியில் ரொம்ப கேவலமான ஒரு நிலையில் சுகாதாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் போகணும். இவங்க தான் உண்மையிலேயே அந்த பதவியேற்பு விழாவுக்கு பங்கெடுத்துக்கணும். அங்கே நல்லா மூட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மூட்டை அடித்து பணத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ஷன் மூலமாக கனெக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் அங்கேருந்து எல்லா பேரும் போகிறாங்க. போய் எல்லாம் கனெக்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அதை வச்சு சிபாரிசு பண்ணி மேலே வர்றதுக்கு. இது அவர்கள் ஓடுகிற ஓட்டம், மோடியோட ஓடுகிற ஓட்டம் அது. சரி, அதைத்தான் அந்த ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன். அப்போ இப்போ சமீபத்தில் வந்து இதில் யூரோப்பில் வந்து யூரோப்பியன் யூனியன் ஒன்று இருக்கு இல்லையா, அதான் ரொம்ப இவருக்கு நேட்டோ கண்ட்ரீஸில், நேட்டோ அலையன்ஸில் இருக்குது அமெரிக்காவோட. அவங்க தான் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், G7 கண்ட்ரீஸ், இவங்கெல்லாம் தான் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் யூக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுற கூட்டம். அங்கே வந்து ரைட் விங் பார்ட்டிஸ், ரைட் விங் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க ஒரு எலெக்ஷனில். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அதாவது ரிலிஜன் இருக்குல்ல, ஒவ்வொரு ரிலிஜன், இந்த ரிலிஜன் தான் இமிகிரண்ட்ஸ் வரக்கூடாது, மற்ற இமிகிரண்ட்ஸ்லாம் வரக்கூடாது, எங்களுடைய ரிலிஜன் உள்ளவங்க தான் இங்கே இருக்கணும், எங்கள் கண்ட்ரியில் இருக்கணும், ரிலிஜன் பேஸ்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த காரணம் என்ன, ஏன் முன்னால் கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு கோவிட் பிறகு அதுக்கு முன்னாலேயோ நிறைய முஸ்லீம்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஜெர்மனி, போலண்ட், இந்த மாதிரி, போலண்டில் இல்லை, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்க வரவேற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அங்கேருந்து போகிற முஸ்லீம்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன வரும், இது மற்றவர்களும் இருக்குது, ஆனால் வெளிப்படையாக தெரியறதில்ல. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, அதாவது மேரேஜ் சட்டம், வாழ்க்கையில் எப்படி டைவர்ஸ் பண்ணுறது அந்த சட்டம், டைவர்ஸ்ன்னு சொல்லுவீங்களா டிவர்ஸ்ன்னு சொல்லுவீங்கன்னு தெரியலை. சரி, அதுக்கு சட்டம் இருக்குது. 4 ஒய்ஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சட்டம் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் ஹதீத் இருக்குதா, அது குரான்லேயே இருக்கான்னு எனக்கு தெரியலை எனக்கு. இதை வந்து ஒவ்வொரு இமிக்ரெண்ட்ஸாக வாங்கப்பான்னு வரவேற்று அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாக்க, அப்போ அவங்க கஷ்டப்படுறாங்களே கொடுத்தா, இந்த கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, இருந்த பிறகு இந்த சட்டத்தை எல்லாத்தையும் அவங்க அந்த எந்த இடத்துக்கு போனாங்களோ அந்த கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. அதை அங்கே இருக்கிறவங்களுக்கு முன்னாலே இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு பிடிக்கல அது. அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் ரைட் விங் பீப்புளெலாம் நிறைய வின் பண்ணியிருக்காங்க யூரோப்பியன் யூனியனில். மெஜாரிட்டி இன்னும் வரலை, ஆனால் அப்சல்யூட் மெஜாரிட்டி வரல பார்லிமெண்ட்டில், EU பார்லிமெண்ட்டில், யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்டில். அப்படி இருந்தாலும் கூட நிறைய பேர் கன்சர்வேட்டிவ்ஸ், அதாவது ரிலீஜியஸ் கன்சர்வேட்டிவ்ஸ், ரைட் விங் பார்ட்டிஸ் பீப்புள் வந்திருக்கிறாங்க. அது ஒரு ஷாக்காக இருந்திருக்கு. இப்போ இது அவர்கள் ஓடுகிற ஓட்டம். நான் ஒரு வீடியோ விட்டுருந்தேன், அதாவது மாறிக்கொண்டே இருக்கின்ற மனிதர்கள், ஆனால் மாறாத மதங்கள் அப்படின்ட்டு. என்னதான் பண்ணாலும் பழைய காலத்தில் எப்படி அந்த ட்ரைபல் டைமில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி சட்டங்கள் இதெல்லாம் நான் தான் சொல்லியிருந்தேன். அது வந்து ப்ராஃபட் முகமது அவருக்கு எப்படி அந்த அசரீரியை வந்து சொன்னது, அதை வச்சு அவர் குரான் அது இதெல்லாம் எழுதி அதுக்கு பிறகு ஒரு அரேபிய நாட்டில் அதெல்லாம் பரப்பினார். அதை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் மாறாமல் அதே மாதிரி அந்த காலத்துலேருந்து ட்ரெஸ் அப்படி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி போடணும். அவங்க அந்த அரேபியன் கண்ட்ரியில் லேடிஸ்லாம் எப்படி இருந்தாங்களோ
அதே மாதிரி மற்ற கண்ட்ரீஸுக்கெல்லாம் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தேவையில்லை. அரேபியன் கண்ட்ரீஸ்னால் ஒரு டெசர்ட்டு, அது பாலைவனங்கள் இந்த மாதிரி இருக்கிற இடம் ஜாஸ்தி, மற்ற இடத்துக்கெல்லாம் தேவையில்லை. அதனால அதே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். இது அந்த ட்ரெஸ்ஸை வச்சு ப்ராப்ளம் வருது. இப்போ அமெரிக்காவில் மாபெரும் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இவரை வந்து இவங்கெல்லாம் இப்போ ஏன் இவ்வளவு பேர்த்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, இவங்கெல்லாம் மனிதர்கள்லாம் எப்படி ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. மதத்தை வச்சு ஓட்டம் ஓடுறாங்க. வள்ளலார் கூட்டம் வந்து தங்களுடைய தலைவரை வச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. பாபாஜியை வச்சு ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ராம் வச்சு மோடி அவர்கள் ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு பின்னால் தொங்கி ஒரு பின்னால் கொடுக்கு பிடிச்சிட்டு பின்னால் போய் அதை யூஸ் பண்ணி பெரிய இதெல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம் அப்படின்னு மற்றவங்க அட்டன் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் எத்தனையோ பேர் ஒவ்வொருத்தரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த அதான் முஸ்லீம்ஸ் பீப்புள் சொன்னேன், இயூவில். அதனால தான் அவங்களுக்கு யூரோப்பியன் யூனியனில் அவங்களுக்கு கடுப்பு வந்துருச்சு. அமெரிக்காவில் இப்போ டிடேன்னு ஒன்று இருந்துச்சு. அதாவது டிடேனா செகண்ட் வேர்ல்டு வார் சமயத்தில் அதை தான் கடைசியாக 80 வருஷத்துக்கு முன்னால் அது வேர்ல்டு வார் முடிஞ்சு கொஞ்ச நாளில் தான் நான் பிறந்தேன். அந்த அந்த டிடே அன்னைக்கு அதை கொண்டாடுறதுக்காக போயிருந்தார் யூரோப்புக்கு இவர் பைடன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிரசிடெண்ட்டு. அங்கே போகும்போது என்ன சொல்கிறாரு தெரியுமா அவர், அந்த யுக்ரைன் வார் இருக்குல்ல ரஷ்யாவுக்கு, அது வந்து டிடேக்கு ஏற்றுது. அதே மாதிரி நம்மளும் எல்லாரும் சேர்ந்து டிடே மாதிரி பண்ணி ரஷ்யாவை அழிச்சு நொறுக்கணும் அப்படின்ட்டு யுக்ரைனுக்கு. உங்களுக்கே சொல்லியிருக்கிறேன். அதாவது யுக்ரைன் வந்து இண்டிபெண்ட் சோவியத் யூனியன் வந்து பிரிஞ்சது இல்லையா, ரஷ்யாவா சில நாடுகள்லாம் பிரிஞ்சது ஒரு டைமில். அதை பற்றி வழக்கமாக சொல்ல நேரம் இல்லை. சரி, அந்த சமயத்தில் வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாங்க, ரிட்டனாக கூட எழுதி கொடுத்தாங்க. அதாவது வந்து இந்த நேட்டோன்னு ஒன்று இருக்குல்ல, நார்த் அட்லாண்டிக் அசோசியேஷன் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது. அந்த இதில் அவங்க தான் அமெரிக்கன் தான் டாப்பு. அந்த இதில் வந்து அதை வந்து இனிமேல் இப்போ ஸ்ப்ரெட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஜெலன்ஸ்கியும் அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவருடைய முன்னால் இருந்த பிரசிடென்ட்ஸ் எல்லாம் பண்ண மாட்டோம், நேட்டோ அலையன்ஸில் எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா நேட்டோ அலையன்ஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணாக்கும் ரஷ்யா வந்து பயப்படுது. எங்களுடைய பேக்யார்டில் கண்ட்ரி பக்கத்தில் நீங்கள் நேட்டோலாம் கொண்டு வந்தீங்கன்னாக்கா எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு. அது நேச்சுரல் தான், அதனால் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எல்லா பேரும் ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த ப்ராமிஸ்லாம் காற்று தூக்கி விட்டுட்டு இப்போ அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. யுக்ரைனுக்கு வந்து தே ஹாவ் எவ்ரி ரைட் டு லிவ் த வே தே வாண்ட் டு அப்படின்ட்டு இது சப்போர்ட் பண்ணுறது மிஸ்டர் பைடன் அவர்கள். அவர் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு செக்யூரிட்டி, ரொம்ப சீரியஸ் மேட்ரு அது, செக்யூரிட்டி பேக்கேஜ் அமெரிக்காவுக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் யுக்ரைனுக்கு இடையில சைன் பண்ணியிருக்காங்க. அதனால என்னென்ன வரவுகள் வரப்போகுதுன்னு தெரியல. அப்புறம் அதே மாதிரி இப்போ எலெக்ஷன் டைமில் வந்து எப்படியாவது வின் பண்ணிடணும் அப்படின்ட்டு அவருக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணி ஓட்டு வாங்கணுமோ, இதுதான் இந்த பாலிட்டிஷியன்ஸுடைய வேலை. அது எப்படினாலும் மாற்றி பேசி எல்லாருடையும் ஓட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போது இவர் மிஸ்டர் ட்ரம்ப் அவர்கள் அந்த ஹஷ்மணி கேஸு, அது வந்து கிரிமினல் ட்ரையல், அதில் வந்து அவர் கன்விக்டட் அப்படின்னாக்கா தீர்ப்பு அவர் தான் தப்பு பண்ணாருன்னு டிசைட் பண்ணிட்டாங்க ஜூரர்ஸ் 12 பேர்.
34 கவுண்ட்ஸ் இதில் தப்பு பண்ணதில். அதனால் அவர் கன்விக்டட் ஃபெலன் அப்படின்னா கன்விக்டட் கிரிமினல் அவர் ட்ரம்ப்பு. அது கன்விக்டட் ஃபஸ்ட்டு டைமாக கன்விக்டட் கிரிமினல் வந்து ஒரு கண்ட்ரியினுடைய எலெக்ஷனில் நிற்கிறாரு. வின் பண்ணார்னா ரொம்ப ஹிஸ்ட்ரி மாதிரி இருக்கும், கன்விக்டட் ஃபெலன் அப்படின்ட்டு. இது ஒரு பெண்மணி ரொம்ப அவங்க வந்து இப்போ ட்ரம்ப்புக்கு பின்னால் எப்படியாவது ட்ரம்ப்பு பக்கத்தில் போயிடணுன்ட்டு அவங்க அவங்களுக்கு ஆசை. ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க ட்ரம்ப்பை வந்து கன்விக்டட் ஃபெலன் அப்படின்ட்டு, கன்விக்டட் கிரிமினல் அப்படின்ட்டு. நான் ஒர்ஷிப் பண்ணுற ஒருத்தர் கூட கன்விக்டட் கிரிமினல் தான், ஃபெலன் தான் அப்படின்ட்டு. யார் அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இவங்கெல்லாம் வந்து இது எப்படின்னா அந்த ரோம் ராஜ்யம் இருந்தது இல்லையா, அந்த ரோமானியர்கள் இருந்த சமயத்தில் யூதர்கள்லாம் சேர்ந்து அவர் வந்து ஒரு கன்விக்டட் அவர் வந்து தீர்ப்பு வழங்கிட்டாங்க, கிரிமினல் குற்றம் அப்படின்னு சொல்லி. அவர் தான் அது பிறகு தான் சிலுவையில் அரைஞ்சாங்க அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி அந்த கன்விக்டட் ஃபெலனை நான் வர்ஷிப் பண்ணுறேன். அதே மாதிரி ட்ரம்ப்பும் ஒரு கன்விக்டட் ஃபெலன்னு சும்மா இவங்க இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதாவது கோர்ட்டில் வந்து கிரிமினல் சிஸ்டம் ப்ராப்ளம் போகணும்னா அது வந்து ஃபெலன் இல்லை அப்படின்ட்டு அதனுடைய ப்ராசஸ் இருக்குது. அப்பீல் பண்ணும் அந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணும். அதை விட்டுக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் ரிலிஜனை யூஸ் பண்ணிக்கிட்டு எலெக்ஷன் நின்றுக்கிட்டு நான் பிரிசனில் இருந்தாலும் நான் தான் பிரசிடெண்ட் அப்படிங்கிறாரு. அவரே சொல்லியிருக்கிற ட்ரம்ப்பு முதல் வந்த நாள்லேருந்து என்னை யாரெல்லாம் கன்விக்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையும் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்ட்டு ஓப்பனாகவே செய்யும். இதுதான் அவர் ஓடுற ஓட்டம். ஒரு பிளே பாய் மாதிரி இருந்தவர். அவர் வந்து இப்போ செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்காங்க உலகத்தில் இருக்கவங்க எல்லாம் பாருங்க. இதே மாதிரி தான் ஒருத்தர் வேதங்களை சொல்லிக்கிட்டு நான் அதை பற்றி பேசியிருக்கிறேன். ஒரு பெண்மணி ரொம்ப என்னுடைய வீடியோக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்க்குறாங்களான்னு தெரியலை. அசரேரி வந்து எனக்கு சொல்லும் அப்படின்ட்டு. அம்மா அசரேரியெல்லாம் வந்து சொன்னெல்லாம் வந்து நம்பக்கூடாது. இந்த அதாவது வந்து இறை உலகத்துக்கு போகணும் அப்படின்னாக்கும் அந்த நான் சொன்னல அந்த சுழல் நடக்கணும். அது வந்து அது மனிதர்களால் ஏற்படுத்த முடியாது. அதாவது இந்த ஒரு மனித மைண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி வந்து அதை ஏற்படுத்தணும்னு ரொம்ப வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். அது எனக்கு எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு. அதெல்லாம் உங்களுக்கு நடக்கலை அந்த மாதிரி அசரீரி வந்து பேசலை அப்படின்னாக்கா உடனே அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும்னு. பொய்ன்னு சொல்லப்பா உங்கள் மனசை பொறுத்த வரைக்கும் அது உண்மை. அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மனசுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை இருக்குது அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டாங்களா எனக்கு தெரியலை. அவங்க என்னுடைய வீடியோக்கள் நம்ம பார்க்குறாங்களா எனக்கு தெரியலை. அவங்க எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, நீயும் ஒரு ஓட்டம் ஓடிட்டு தானே இருக்கிற, நீயும் பிறந்த படித்த அமெரிக்காவுக்கு போன வேலை பார்த்த, இப்போ ஒரு வீடியோ ஓட்டிக்கிட்டு இருக்கிற, உனக்கு சில எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வந்ததுன்னு சொல்கிறேன். நீயும் ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்குத அப்படின்னா. நான் ஓடுற ஓட்டம் வந்து என்னுடைய ஓட்டம் வந்து நான் வந்து முக்தி அடையணும்லாம் ஒன்றும் இது பண்ணல. எனக்கு வந்து இந்த கடவுள்னா என்ன தெரியணும். ஏன்னா உலகத்தில் இருக்கவங்க கடவுள்னு சொல்லிக்கிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு கடவுள்னு உண்மையிலே இருந்ததுன்னா அது வந்து எனக்கு எல்லாத்தையும் காமிக்கணும். கடவுள்னா என்ன, கடவுளுக்கு இந்த உலகத்துக்கு என்ன படைப்பு எப்படி ஏற்பட்டது அப்படின்னு நான் கேட்கல. கடவுள்னா என்னன்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டேன். ஆனால் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஐ அண்டர்ஸ்டூடு, எல்லாம் வர மாதிரி எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் வந்தது. சரி, இப்போ என்னுடைய கண்ணோட்டம் என்னன்னா, ஒரு தனி மனிதனுடைய கண்ணோட்டம் இல்லை. நீங்கள் எல்லாம் ஓடுற ஓட்டம் பூரா தனி மனிதர்களுடைய கண்ணோட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. நான் எல்லா மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை,
அந்த அந்த ஒரு நிலையிலிருந்து எப்படி இந்த ஓட்டம்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறார்கள் மக்கள், இவர்கள் இறந்த பிறகு என்ன ஆவார்கள் அப்படின்ட்டு எல்லாம் எனக்கு தெரியுது. அதை நான் சொன்னாக்கும் நம்ப நம்ப வேணாம்ப்பா. நான் அறிவு அறிவு சம்மந்தமாக உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க்கைனா என்னன்னு சொல்கிறேன். கஷ்டம் மனசில் தான் நீங்கள் இன்பம் துன்பம்னு எதிர்மறையெல்லாம் இருக்குது. இதற்கெல்லாம் இந்த எதிர்மறை இல்லாத ஒரு இன்பம் இருக்குது. அதுதான் பேரன்பு. பேரின்பம். அது பேரன்பு. அது அன்கண்டிஷனல் லவ். எல்லா விதமான பிரிவினைகளையும் நீங்கள் விட வேண்டும். உங்களுடைய சும்மா ஜீவகாருண்யம் எங்கள் குழுவே சொன்னார், ஜீவகாருண்யம் அனைவர் மேலேயும் அன்பு செலுத்துங்கள்ன்ட்டு. அது எப்படி ஜீவகாருண்யம் உங்களுக்குன்னு ஒரு தலைவர் சொன்னீங்கன்னாக்கும் பாபாஜி தான் அரக்கன் அப்படின்ட்டு அசுரன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு தலைவர். அந்த வள்ளலார் இதை அப்போஸ் பண்ணுறாங்க, வரவிட மாட்டேங்கிறாங்க. வள்ளலார் தான் சிறந்தவர்னு சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு அப்போஸிங்காக பாபாஜி வர்றாங்க அப்படின்ட்டு இந்த பாபாஜி கூட்டம் வச்சு அந்த கூட்டத்தையும் பார்க்கணும். ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க 24 அந்த பாபாஜி முருகனுடைய அவதாரமாக அந்த உலகத்துக்கு வருவார் அப்படின்ட்டு பார்க்கலாம், வர்றாரா அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இவங்க வள்ளலார் கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவர் வருவார், வள்ளலார் வருவார் அப்படின்ட்டு பார்க்கலாம். உலகத்தை எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னா இப்போ இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும்னா அவர் ஆல்ரெடி பிறந்து இருக்கணும். பிறந்து இப்போ எங்கேயும் பிறந்த மாதிரி தெரியல. ஒரு ரொம்ப பிரபலமான ஆன்மீகத்தில் பண்ணியிருக்கவர். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த சூரியன்லேருந்து ஸ்டாம் வருதில்ல, அதுலேருந்து நிறைய கதிர்கள் இப்போ அதனுடைய எனர்ஜியெல்லாம் வருதில்ல, அப்போ நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் ஓப்பன் கிரவுண்டில். அதுலேருந்து அது உங்கள் உடம்புக்கு வரும். அந்த சூரியன்லேருந்து வர்ற அந்த இது இருக்குல்ல, அந்த எனர்ஜி, அந்த சூரிய புயல் இருக்கும்போது அங்கே தான் அது வழியாக தான் வர்றாரு வள்ளலார் அப்படின்ட்டு. என்ன கதையடா சாமி. நான் சொன்னேன், கடவுள்னா ஒன்றுமே இல்லைப்பா. கடவுளுங்கிறது ஒரு அன்டிஃபைன்டு எனர்ஜி. அன்டிஃபைன்டு எனர்ஜி அப்படின்னா, ஏன்னா அதுக்கு தன்னைத்தானே யாருன்னு தெரியாது. ஆனால் அது படைப்பின் போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருவியை வச்சுக்கிட்டு பார்க்குது. அந்த கருவியை பொறுத்த வரைக்கும் தான் உலகம். அந்த கருவியை வச்சு பார்க்கும் பொழுது, இப்போ நீங்கள் கண்களை வச்சு பார்க்குறீங்க இல்லையா, கண்களை வச்சு பார்க்கும்போது இந்த உலகம் தெரியுது. இதெல்லாம் எனர்ஜியினுடைய வடிவம். அது வடிவம் எப்படி வருதுன்னா, உங்களுடைய ஒரு கருவியை வச்சு பார்க்கும் பொழுது. நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன், எத்தனையோ வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த 2 கண்ணுக்கு பதிலாக எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு கண் இருந்துச்சுன்னாக்கா, நீங்கள் அந்த கண்ணோடு பிறந்திருந்தீங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கிறது பூரா வெறும் எலக்ட்ரான் ஆட்டம்ஸ் அதெல்லாம் தெரியும். உங்கள் உடம்பு தெரியாது. இந்த உடம்பை ஏன் உங்கள் உடம்புல ஏன் உடம்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஐம்புலன்கள் தொடு உணர்வுனால தான். இப்போ இந்த தொடு உணர்வு, இந்த இடத்துல தொட்டாக்க மூளைக்கு உணர்வு போகுது, இந்த இடத்துல தொட்டாக்க அந்த வரமாட்டேங்குது. அதனால தான் உங்கள் பாடி இதுதான் நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஐம்புலன்கள் ப்ளஸ் அந்த உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்கல்ல, இதை வச்சு தான் நீங்கள் இந்த உடம்பு நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. கேளுங்க, ஏன்னா கேட்டு பாருங்க. இந்த உடம்பு நீங்கள் அப்படிங்கிறீங்க. இது இஸ் மை பாடி, இது என்னுடைய உடம்புனாக்கா இதுவோட உடம்பு. ஆனால் அந்த நான் அப்படிங்கிறது எது? நான் திஸ் இஸ் மை பாடி. மைங்கிறது அங்கே இருக்கிற யார் அப்படின்னு பார்த்தா எல்லா பேரும் மைண்டில் இருக்கிறது தான். மைண்டில் இருக்கிற எண்ணங்கள் தான். அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்கே எல்லா பேருமே. ஏன்னா அதுதான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி அதுதான் ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் தெரியலை என்னென்ன ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம்னு தெரியல. ஒரு 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 கார் வாங்கினவங்க 2 கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. 2 கார் இருக்கவங்க டெஸ்லா ஈவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இல்லையா, அது ரொம்ப காஸ்ட்லி. அமெரிக்காவில் எல்லா இடத்துலையுமே அது ரொம்ப காஸ்ட்லி. அது வாங்கணும்னு இருக்காங்க. ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கவங்க 2 எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஏன்னா ப்ரெஸ்டீஜ், ஏன்னா அது ஒரு பெரிய இது அச்சீவ்மெண்ட்டு. இப்படி எல்லா பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓட்டத்தெல்லாம் நிறுத்துங்க. இது அன்பு, பேரன்பு அப்படிங்கிறது ஒன்று. அது அந்த ஒரு நிலையில் இருந்தீங்க அப்படின்னாக்க இறக்கும் பொழுது எந்த விதமான துன்பமும் இல்லாமல் நீங்கள்
இறக்குறதுக்கு முன்னாலே தெரியும் உங்களுக்கு நீங்கள் யார் அப்படின்ட்டு. அப்படி தெரியாட்டாலும் கூட வந்து எப்படி தெரியும்னாக்கா, உங்களுக்கு முன்னால் ஏதாவது ஒரு கடவுள் நீதான் சக்தி அல்லது நீதான் சிவன் அப்படின்லாம் சொல்கிறது எல்லாத்தையும் நம்பாதீங்க. அதெல்லாம் வந்து ஏன்னா அது வந்து உங்கள் மைண்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறது. அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்ட்டு நிறைய வீடியோக்களில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கிறேன், ஓடாதீங்கன்ட்டு. என்னுடைய கண்ணோட்டம் வந்து பரந்த கண்ணோட்டம், உலக படைப்பு இருக்கு இல்லையா, அதனுடைய கண்ணோட்டம். நான் ஒரு தனி மனிதன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த கண்ணோட்டத்தில் தான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் என்னுடைய ஓட்டம் வந்து இந்த அன்டிஃபைன்டு எனர்ஜியினுடைய ஓட்டம் அப்படிங்கிறது தான் அதனுடைய கனவு அப்படின்னு நிறையாவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் கேட்குறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை. அதனால் பாருங்கள், பார்த்து என்னுடைய வீடியோக்கெல்லாம் பாருங்கள். மேலும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இந்த மாதிரி ஓட்டத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி ஏன் ஓடுறீங்க, எதுக்காக ஓடுறீங்கன்ட்டு, அடுத்தவங்கெல்லாம் ஓடுறாங்கிறதுக்காக நீங்களும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க அவங்க மாதிரியே, அதை நிறுத்துங்கன்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயக்கம் இல்லாமல் கேளுங்கள், பதில் சொல்கிறேன்.